முகம் தெரியா நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் புருஷோர். என் பேர் பாலா. இன்னைக்கு டக்குனு ஒரு கேட்காக மொத்த மாடி ரிவ்யூல மோட்டோ X4 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். டைம் இஸ் நோ டக்குனு வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். ஃபோனோட டிசைன் அண்ட் லுக்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நண்பர் சொல்லுவார். டிசைன் அண்ட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் கிளாஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப்கான லுக்ஸு ஃபோனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா பேண்ட்ஸ்லாம் வந்து மறைச்சி ஃப்ரண்ட் மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்க அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். நான் அப்போ நீங்கள் வீடியோவுக்கு இதுக்கு உங்கள் ஒப்பீனியன் நான் தம்ஸ் அப் தான் கொடுப்பேன். நல்லா இருக்கா? ஆனால் நான் தம்ஸ் டவுன் தான் கொடுப்பேன். அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அது ஏன் கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃப்ளாக்ஷிப் கில்லர். இது எங்கே ஃப்ளாக்ஷிப் கில்லர் இருந்துச்சு, அதுதான் கீழே விழுந்து கில்லர் ஆகிடுச்சு. எஸ், என் இன்னொரு ஃப்ரெண்டு கூட இதே மோட்டோ X4 தான் வாங்கினார். வாங்கின அடுத்த நாளே அவருக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. எப்படின்னு தெரியுமா? அந்த கிளாஸ் பேக் பேனலாலே தான். அது கிளாஸ் பேக் வாங்கினா கீழே வந்து உடையிற வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளாஸ் பேனலோடு சேர்ந்து சைடு ஃப்ரேமும் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கையில் ஒரு க்ரிப்பே இல்லை. பேக் கேஸ் வாங்குறதுக்கு ஒரு நாள் தான். அவர் பேண்ட்லேருந்து எடுக்கும் போது லைட்டாக ஸ்லிப் ஆகி அந்த ஃபோனோட எட்ஜில் தான் அடி வாங்கிச்சு. அது அப்படியே அந்த கிராக் பெருசாகி செம்ம இதுவாக அதோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன டேமேஜ் தெரியும் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய இது ஆயிடுச்சு. அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்களாம், பின்னாடி கொடுக்கலன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொரில்லா கிளாஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க. இது ஒரு வகையான சீட்டிங் மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டை பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னு பார்க்கணுன்னா ஒன்றும் தேடலாம் தேவையில்லை. பின்னாடி ஒரு சும்மா கை வச்சிங்கன்னா போதும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டே பவுடர் தூவாமல் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கும். அந்தளவுக்கு இதுவாக இருக்குது. அடுத்து இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்குலர் பம்ப் வந்து ரொம்ப ரிப்பீட்டட். மோட்டோவோட பட்ஜெட் ஃபோன்லேருந்து எல்லா ஃபோனில் G5 மாடல், மோட்டோ E4 எல்லா மாடல்லையும் அந்த சர்க்குலர் பம்பே கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். இது பார்க்க பேக் கேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அப்படி G5S Plusக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அதனால் அந்த லுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிமினிஷ் ஆகும். அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறது? பவுச் போடாமல் யூஸ் பண்ணால் சேஃப்டி இல்லை, போட்டு யூஸ் பண்ணால் அந்த ப்ரீமியம் லுக் கிடைக்காது. அப்போ அது பாயிண்ட்லெஸ் தான். அடுத்து ஃபோனோட ப்ராசஸிங் பற்றி சொல்லணுன்னா, ப்ராசஸிங் ரொம்ப நல்லா ஃப்ளூயிடாகவே இருந்தது. இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணல. நண்பர் அதை பற்றி சொல்லுவார். நான் ஃபோன் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் ஃபோனில் வந்து ஒரு ஹீட்டிங் இஷ்யூ, லேக் எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இது வரைக்கும். அதுக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரிவ்யூ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து ஓரியோ அப்டேட் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அவங்க. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு இருக்குது. இல்லை, Snapdragon 630 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் Snapdragon 630 ப்ராசஸர். ஆமாம், அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராசஸர்லாம் கிடையாது. Snapdragon 625 அப்கிரேடட் வெர்ஷன் தான். ஆனால் வந்து 625 மார்க்கெட்டில் அடிச்சு நவுத்துற ப்ராசஸர். அப்படி இருக்கும்போது 620 லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது நமக்கு யூசேஜ் தானே, அது வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்குது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவி கேம்ஸ்லேருந்து மாடரேட் கேம்ஸ் வரைக்கும் விளையாடி பார்த்ததில் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப் இல்லை. நானும் சாட்டிஸ்ஃபை தான். அதனால் நான் கண்டிப்பாக நானும் தம்ஸ் அப் தரேன். அப்போ 2 தம்ஸ் அப் இருக்கிறதுனால இது ப்ராசஸிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட்லலாம் வந்து குட் இல்லை, சூப்பர், எக்ஸலண்ட் ஃபோன், எக்ஸலண்ட். அடுத்து ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். மோட்டோவில் எப்போவுமே கேமரா நல்லாயிருக்கும். கேமரா பற்றி நண்பர் சொல்லுவார். இந்த மோட்டோ X4 பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் RGB சென்சார் கொடுத்துருக்காங்க பேக்கில். அதுக்கப்புறம் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒரு ஃப்ரேமில் வந்து நிறைய ஸ்பேஸ் கவர் பண்ணுறதுக்காக வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வித் பார்ட்டி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்ஃபி லவர்ஸ்க்கு கொண்டாட்டம் தான். ஆமாம், இதோட கேமரா சாம்பிள்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு தரோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி மோட்டோவில் எப்போவுமே கேமரா குறையா இருக்காது. நாங்கள் G5S Plusலேயே பெஸ்ட் கேமரா இருக்கும். நாங்கள் டியூவல் கேமரா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் டியூவல் கேமரா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு எங்கள் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு டியூவல் கேமரானா என்ன ஒன்று ஐடியா கிடைக்கும். சாம்பிள்ஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்னொரு போனஸ் விஷயம் சொல்கிறோம்னா, இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை வந்து லோ லைட்டில் இதோட ஃப்ரண்ட் கேமராவில் வித் ஃப்ளாஷோட தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். பேக்ரவுண்டில் மட்டும் கொஞ்சம் எதுவுமே தெரில. ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதுனால எங்களோட இது ஃபேஸ் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்ப இருட்டுனா லோ லைட் டார்க் நாங்கள் அவுட் சைட் கண்டிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு இண்டோரில் லைட்டு ஒரு பேக்ரவுண்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இது சூப்பராக இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பற்றி சொல்லணும்னா இல்லை ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது. ஃபுல் HDயில் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் 4K கூட இருக்குது. 4K கூட இருக்குது. 1080 பிக்சலில் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் அதில் மட்டும்தான் உங்களுக்கு EAS கிடைக்கும். 4Kல உங்களுக்கு EAS கிடையாது. அதுக்கும் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், OAS vs EAS. அதுக்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னடா இவங்க ஒரே லிங்காக சொல்கிறாங்க பாருங்க.
பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்லாம் எங்கள் சேனல் கொடுக்கணும். நாங்கள் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கேமராவுக்கு நாங்கள் வந்து தம்ஸ்அப் தான் கொடுப்போம். கண்டிப்பாக இவரும் தம்ஸ்அப் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தம்ஸ்அப், ஏன்னா 2 தம்ஸ்அப் இருக்குனால கேமரா எக்ஸலண்ட். கேமரா இந்த 20K ரேஞ்சில் இருக்கிற எல்லா ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல காம்படேட்டராக இருக்கும். என்னடா அது திடீர்னு வெளிச்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, இங்கே ரொம்ப இருட்டாயிடுச்சு, பனிக்காலம்ல. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருக்கோம். நான் பேய் மாதிரி இருக்காங்கன்னு பயந்து போயிடாதீங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தயவு செஞ்சு. சரி, அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஃபோனோட பேட்ரி அண்ட் சார்ஜிங் அதை பற்றி பார்க்க போகிறோம். பேட்ரி வந்து இவங்க 3000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, ஏன்னா ஃப்ளாக்ஷிப் இந்த டிவைஸ்லாம் 3000 அடிக்குவேட்டாக இருக்கும். 4000லாம் பட்ஜெட் ஃபோனில் கொடுக்குறது அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதில் இன்னொரு மெயினான ரீசன் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது குவால்காம் வந்து இவங்க குவால்காம் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவிக் சார்ஜ் ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் வந்து மோட்டோ வந்து இதை வந்து டர்போ சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி 0 to 100 வந்து ஒரு 1.5 hours to 1 hour 45 minutesக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்பீடாக இருக்குது. அதோட USB Type-C கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சார்ஜிங் இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் வந்து நான் தம்ஸ்அப் தான் தருவேன். நானும் தம்ஸ்அப் தான் தருவேன். ஏன்னா சார்ஜிங் வந்து நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணால் ஒரு டேக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கன்ஃபார்மாக வரும். ஹெவி யூசேஜ் பண்ணாலும் ½ டே வரும். ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் கூட குவிக் சார்ஜ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 50% அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஏறிடும். அந்த கடைசியில் ஏற கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் எப்போவுமே ஸ்லோ ஆகும். ஒரு எமர்ஜென்சினா கூட கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு 50% ஏறிடும், 0 to 50. ஸோ அது நல்ல யூசேஜ் தான். நானும் கண்டிப்பாக தம்ஸ்அப் தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஐடில் ட்ரெயின்லாம் எதுவுமே இல்லை இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸில். பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன சார்ஜில் வைக்கிறீங்களோ காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% 2% கம்மியாக இருக்குமே தவிர இந்த மாதிரி சடனாக நிறைய சேஞ்சஸ். அதான் ஐடில் ட்ரெயின்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது சார்ஜ் ரீசெண்ட் எல்லாம் பேக்ரவுண்டில் ஏதாவது கேட்ச் பண்ணி குறையிறது. அது இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பேட்டரிலையும் இது எக்ஸலண்ட். ஈஸியாக இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, சம்திங் இருக்குது. 21,000க்கு ஏன் நான் 3GB ரேமுக்கும் 32GB கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் சொன்னேன் அதுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது ரேம் முக்கியமாக, ப்ராசஸர் முக்கியம். ரேமோட ப்ராசஸரும் பில் குவாலிட்டியும் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது கண்டிப்பாக தரும். ஆனால் இது ஓவர் ப்ரைஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்க ஒன் ஆஃப் த அடிஷ்னல் ஃபீச்சர் தான். அது என்ன நண்பர் சொல்லுவார்? அதாவது பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். நீங்கள் மழையிலையோ டஸ்ட் ஆகிட்டாலோ எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக ஜாலியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் தண்ணியில் முக்கிய எடுக்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் ஒரேடியாக மேலே போயிடும். ஏன்னா அது பண்ணலாம். IP68 தண்ணியில் டிப் பண்ணலாம், ரொம்ப நேரம் டிப் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களை நம்ப முடியலையே, ஏன்னா ஆல்ரெடி கிளாஸ் இதுலேயே ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கீழே போட்டோன்னே சுக்குநூறாக உடஞ்சிச்சு. ஆனால் கண்டிப்பாக ஆக்சிடென்டல் வாட்டர் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகுது. அது மட்டும் வாரண்டிலையும் கவர் ஆகும். அடுத்து இதில் இருக்க மெயினாக இருக்க ஃபீச்சர் வந்து USB Type-C. அதை பற்றி சார்ஜிங் இதுலேயே சொல்லியாச்சு. இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னா மைக்ஸ். இதில் ஒரு மெயின் மைக் இருக்குது, அப்புறம் 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்னா கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிச் குவாலிட்டி இருக்கும். வேறு என்ன பெருசாக சொல்கிறதுனா, இதுக்கு வந்து நண்பர் தம்ஸ்அப் கொடுக்குறீங்களா? தம்ஸ்அப். ஆனால் நான் தம்ஸ்அப் கொடுக்கலாம், எனக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்னும் பெருசாக ஒன்று கொடுங்க, பெருசாக இம்ப்ரெசிவ் இல்லை இப்படியா? ஸோ தம்ஸ் டவுனும் கொடுக்க மாட்டேன், தம்ஸ் அப்பும் கொடுக்க மாட்டேன். சரி, தம்ஸ் டவுனே கொடுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நிறைய தம்ஸ்அப் வாங்கிடுச்சு. இதுக்கு எனக்கு தம்ஸ் டவுன் தான் கொடுப்பேன் நான். ஸோ மொத்தத்தில் பார்த்தா இது 10ல் 8 தம்ஸ்அப் கிட்ட வாங்கிட்டு கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி நீங்கள் வாங்கலாம். அதுவும் இப்போ ஆஃபர் சேல்லாம் பார்த்தீங்கன்னா 18,000 கிட்டே இந்த ஃபோன் கிடைக்குது. ஆஃபர் சேல் அப்போ நீங்கள் இந்த ஃபோனை கிராப் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டீல் டீல். ஆஃபர் சேல் விட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக வாங்குங்க, உங்களுக்கு நல்ல டீல் தான். ஸோ அவள் தான் இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி. இன்னும் இது வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் தான், ஆனால் இந்த வாட்டி நாங்கள் சொல்ல போகிறல, அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.